Give me. Thank you. Next. Next. போச்சு. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஆக்சுவலி நீங்கள் இந்த M5 மாலோட பார்ட் 2 வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்ட் 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அவளுக்கு மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் ஆகிட்டது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மால்னு வந்துட்டோம் அப்படின்னா அங்கே கேமிங் ஒன்று இருக்கும், ஃபன் சிட்டின்னு ஒன்று இருக்கும், நம்ம கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்றது மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு போல். ஸோ நம்ம இங்கே மாலுக்கு வந்தாலே போதும், அது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். மாலில் இப்போதைக்கு இருக்கிறது ஃபன் சிட்டி மட்டும்தான் கேமிங்க்கு இருக்குது. ஃபன் சிட்டிக்கு நாங்கள் வந்தோம் அப்படின்னா ஒரே விஷயம் பண்ணுறது, நாங்கள் கார்டெலாம் ஸ்வைப் பண்ண மாட்டோம், கார்டெலாம் நாங்கள் ரீசார்ஜும் பண்ண மாட்டோம். ஜஸ்ட்டு ஆக்ஷன் மட்டும் கொடுப்போம். அதை வச்சு அருள் வந்துட்டு ஓகே இது வந்து ப்ளே பண்ணுறாங்க, ஓகே நம்ம ஓட்டலாம் செய்யலாம் அப்படின்றது இருக்கும். பிகாஸ் இவங்களுக்கு வந்து ஸ்டில் அந்த ஒரு இது வரலை, இன்னும் வந்துட்டு அவங்க வளரணும், வளர்ந்தால் தான் நம்ம இது விளையாடுறோம் அப்படின்றத அவங்க புரிஞ்சு தெரிஞ்சு விளையாடுவாங்க. எதுக்கு நம்ம மணிஸ் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, அவங்க வந்துட்டு அப்போதைக்கு வந்துட்டு இது வேணும்பாங்க. ஜஸ்ட் நாங்கள் யாராவது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதோ இல்லை வந்துட்டு சும்மா போய் வந்துட்டு அந்த ஸ்டேரிங்கை திருப்புறதோ இல்லை கன் ஷூட் பண்ணுறது இருந்துச்சுன்னா சும்மா காட்டுறதோ அந்த மாதிரி காட்டினா மட்டுமே போதும். ஏன்னா நம்ம வந்து இப்போவே நம்ம வந்துட்டு மணி வேஸ்ட் பண்ணி அது எதுக்கு, பிகாஸ் இது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம இதை வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அது மெமரபுளாகவே இருக்கும். அப்படின்றனால நாங்கள் வந்து அந்த மாதிரி வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருப்போம். நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்றதையும் சொல்லுங்கள். சுற்றினாலும் இந்த இடத்துக்கு மட்டும் கரெக்டாக அருள் ஓடி வந்துடுறது. கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து யாருமே இல்லாதனால ஓகேன்னு சொல்லி அருள் அதில் உட்கார வச்சாச்சு. ஒரு சில கேம்ஸில் வின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிஃப்ட் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதை பார்த்துட்டு அருள் வந்துட்டு ஓகே யூ வாண்ட் அ பனானா யூ வாண்ட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கேட்டு அதை வந்து சுற்றி பார்த்து அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கவே கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் இவங்களுக்கு இது புரியுதே அப்படின்றத பார்க்கும்போது கொஞ்சம் வந்து சந்தோஷமாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து கார் ரேசிங்கில் வந்து இவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் கார் ரேசிங்கில் போயிருக்கப்போ பேபிஸ்லாம் அலோட் கிடையாது. பட் இதில் வந்து அட்லீஸ்ட் பேபிஸ் அலோவ் பண்ணாங்க. பட் நான் இன்றைக்கி தனியாக வந்திருந்தனால என்னால் வந்து அருள் வச்சு ஓட்ட முடியல அப்படின்னால ஜஸ்ட் நான் வந்து பார்த்துட்டு மட்டும் வந்தாச்சு. பக்கத்தில் இருக்க ஒரு ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டு அம்மா எனக்கு இந்த சீட் பெல்ட் போட்டு விடு அப்படின்னு சொல்லி நீயே போடுமா அப்படிங்கும்போது அவங்க அதை கஷ்டப்பட்டு போட்டு கையை வேறு நசுக்கிட்டாங்க. அப்புறம் அப்படியே வந்து பக்கத்தில் வந்து அந்த கன் ஷூட் இருந்துச்சு, அப்புறம் வாட்டர் ஷூட் இருந்துச்சு, இந்த பால் எல்லாத்தையுமே வந்து அடிச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை மட்டுமே நம்ம பண்ணாலே அவங்க என்கேஜ் பண்ணிக்கலாம். நம்ம உட்காந்து அது கார்டு யூஸ் பண்ணி ஸ்வைப் பண்ணி அதை அவங்க விளையாட தெரியாமல், அதனால் இது பெஸ்ட்டு, இது ஓகேன்ற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் எப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் முடிச்சு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஃபுட் கோர்ட் போயிருந்தோம். ஸோ மேலே தான் ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு அருளுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மக்கானாவை வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைன்னு சொல்லி ஏமாற்றி கொடுத்துருவோம். பிகாஸ் நாங்கள் இப்போ வரைக்கும் அவுட் சைட் ஃபுட் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுறோம். எப்போயாவது நாங்கள் வந்து போய் சாப்பிட்றப்போ அவாய்ட் பண்ண முடியாத டைமுக்கு வந்து சும்மா ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை 2 ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அந்த மாதிரி கொடுத்துருவோம். இன்றைக்கி நான் வீட்டில் இருந்தே மக்கானாவை வந்துட்டு ஃப்ரை பண்ணி கொண்டு வந்திருந்தேன். அதை தான் உட்காந்து சாப்பிட வச்சுட்டு இருக்கு. அருள் வந்துட்டு நீ எதுவும் சாப்பிட்லையாம்மா, உனக்கு எதுவும் வாங்கலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் எப்போயும் வாங்குவோம், பட் இந்த டைம் வந்து ஓகே அருள் மட்டும் சாப்பிடட்டும். பிகாஸ் நம்ம கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு அருள் வந்துட்டு வீட்டு ஃபுட்டாகவே கொடுத்துட்டோம், ஹோம்மேட் ஃபுட் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு ஓகே நம்ம இதை தான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வருன்றதுக்காக இன்றைக்கி நான் வந்துட்டு ஓகே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். ட்ரெயினுக்கு நீ இன்னும் கொஞ்சம் பெருசாகி போகலாம், கீழே விழுந்துருவா, ஓகேவா? சரி நீ சாப்பிட்டுட்டு வா போகலாம். ஓகே இது அம்மாக்கா கிமி. தேங்க்யூ தேங்க்யூ சொன்னா வெல்கம் சொல்லுவாங்க. ஓகே சரி நம்ம எங்கே போகிறோம்? இங்கே வந்து சொல்லு. ட்ரெயினுக்கு போனால் நீ கீழே விழுந்துருவ. மொழி டே மொழி ஜம்ப் பண்ண ரெடி ஆகிட்டா இப்போவே போ. எல்லாமே
நானும் சுற்றி பார்த்ததில் பார்த்தீங்க அப்படின்னா மால் வந்து இப்போதைக்கு 3 ஃப்ளோருக்கு இருக்குது. அடுத்து வந்து மூவிஸ் வந்தாலும் வரலாம். ஸோ அதுக்கான அந்த போஸ்டர்லாம் இருக்கிறப்போ வந்துட்டு அருள் போய் நான் இந்த மாதிரி போஸ் கொடுக்குறேன் அந்த மாதிரி போஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி அதில் கொஞ்சம் நேரம் என்கேஜ் பண்ண விடுவோமே அப்படின்னு சொல்லி ஓகே போஸ் கொடு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். நான் வரேன், ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணி முடிங்க. ஸ்டாப் ஹியரா? ஓவராலாக இந்த மாலை வந்து பார்க்கும்போது 3 ஃப்ளோர் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறதுல இது கொஞ்சம் வந்துட்டு டிசைனுமே கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு, கொஞ்சம் பார்க்கவும் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு வந்துட்டு இந்த மால் ஓகே தான். பிகாஸ் பக்கத்தில் வந்துட்டு நாங்கள் இருக்க ஏரியாவில் பக்கத்தில் இந்த மால் தான் இருக்குங்கும்போது எங்களுக்கு வந்து ஓகே கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. அப்படியே நெக்ஸ்ட் நாங்கள் வந்துட்டு உள்ளே வந்து லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படிங்கும்போது அருள் வந்து ஒரு ஷூ பைத்தியம் செப்பல் பைத்தியம். அவங்க அந்த ஷூ இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அது சைஸ் 10 10 அதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. நான் வந்து அதை போட்டு பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வரைக்கும் அதை வாங்கி கொடுங்கன்னு அழுகலை. மேபி இன் ஃப்யூச்சரில் வந்து அந்த ஸ்டேஜ் வரும்போது அந்த டேண்ட்ரம்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறன்றது தெரியல. பட் ஸ்டில் அது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் லெட்ஸ் சி. பட் உங்கள் பேபிஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் என் பேபி வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடணும் அப்படின்றது. டிஃபன் பாக்ஸாக இருக்கட்டும், செப்பலாக இருக்கட்டும், ஒரு ஷூவாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இப்போயும் கூட பாருங்கள் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுட்டு நான் இதை போடவா அதை போடவா அப்படின்னு கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. என்னாச்சு? குட்டி ஷூடா? அது உங்களுக்கு பத்தாது. அம்மோ இந்த குட்டி ஷூ நீங்க பெரிய பொண்ணு ஆயிட்டீங்க. அருள் என்ன பண்ற? மொழி பிடிச்சிருக்கா? ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஒரு ஃப்ளோராக வந்துட்டு இருக்கும்போது சோஃபா இருந்துச்சு. ஸோ சோஃபா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருள் வந்து போய் பார்த்ததில் அவங்களுக்கு அந்த ஒரு எல்லோ கலர் சோஃபா இருந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சி போச்சு போல். அவங்க அதில் ஏறி தவறதும் குதிக்கிறதும் அது ஒரு ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. இந்த பக்கம் போகிறது அந்த பக்கம் போகிறது அப்படின்ட்டுன்னு. ஆனால் எங்கே சுற்றி வந்தாலும் இந்த எல்லோ சோஃபாவில் மட்டும் வந்து கரெக்டாக உட்காந்துக்கிறது. அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்குன்றதுனாலயே என்னன்னே தெரில. இங்கே வந்து அம்மா அது நல்லா இருக்கா அம்மா அது நல்லா இருக்கா அப்படின்னே உட்காந்துப்பாங்க. சரி வா மொழி, இந்த பக்கம் வா. மொழி இங்க பாருங்களே, இந்த பக்கம் வாங்க. வீட்டில் பெட்டில் குதிக்கிற மாதிரியே அங்கே போய் இருக்கிற எல்லா ஷோஃபாலும் ஏறி குதிச்சுக்கிட்டேவும் சரி நானும் ஓகே குட்டீஸ் தானே அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். பிகாஸ் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் அவங்க வந்து என்னடா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக சரி ஓகே. பிகாஸ் இன்றைக்கி அவர் எங்கள் கூட வந்துட்டு அவங்க டேடியும் வரல அப்படிங்கிறனால அவங்க வந்து அந்த ஒரு ஃபீல் வந்துடக்கூடாது அப்படின்றனால சரி ஓகே அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். நான் போறேன் ஓகேவா? அவ்வளவுதான், நீ வெளியே போக முடியாது. போச்சு, முடிஞ்சு. நம்ம இந்த மால்லே இருக்க வேண்டியதான். சரி நீங்க இரு, நான் போறேன். க்ளோஸ் பண்ணிச்சு, நான் ஓடிடுறேன்ப்பா. அருள் கூட சேர்ந்து நானும் சுற்றி பார்த்துட்டு ஒரு குட்டியாக வந்துட்டு என்கேட் கிட்டே வந்துட்டு ஒரு கேம் விளையாண்டுட்டு உள்ளே போகிறது வெளியே வர்றதுன்னு விளையாண்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த மாலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் பேபிஸோடையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் நீங்கள் எந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவீங்க, எந்தெந்த மாதிரி இருக்குன்றதே சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.